ஹாய் ஹலோ வெல்லூருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை KHM சேனலில் திருமலைக்கு நேரடியாக போய் ஆஃப்லைன் லக்கி டிப்பிற்கு எப்படி அப்ளை பண்ணணும் என்ற கம்ப்ளீட் ப்ராசஸ் பார்க்கலாம். நிறைய ஃபாலோவர்ஸ் நாங்கள் இந்த பர்டிகுலர் நாளுக்கு போகக்கூடிய சமயத்தில் எந்தெந்த ஆர்ஜித சேவாக்கள் லக்கி டிப்பில் அவைலபிளாக இருக்கும், அதற்கு செலக்ட் ஆனோம்னா என்ன ட்ரெஸ் கோடில் கோவிலுக்கு போகணும், எந்த இடத்துல போய் ரிப்போர்ட் பண்ணணும் என்ற நிறைய கேள்விகள் கேட்டிருக்கீங்க. அதை பற்றியெல்லாம் நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் செய்யக்கூடிய ஆர்ஜித சேவாக்களுக்கு லக்கி டிப் மூலமாக தான் பக்தர்களை திருமலை திருப்பதி தேவஸ்தானம் தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த லக்கி டிப்பிற்கு ஆன்லைன் மூலமாகவும் அப்ளை செய்யலாம், ஆஃப்லைன் மூலமாகவும் அப்ளை செய்யலாம். இந்த வீடியோவில் ஆஃப்லைன் லக்கி டிப் ப்ராசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். திருமலையில் இருக்கக்கூடிய CRO ஆஃபீஸினுடைய ஆர்ஜித சேவா கவுண்டரில் ஆஃப்லைன் லக்கி டிப்பிற்கான ரெஜிஸ்ட்ரேஷன் தினமுமே காலை 11 மணி தொடங்கி மாலை 5 மணி வரை நடக்கும். நம்மக்கிட்ட எந்த தரிசன டிக்கெட் இருந்தாலும் இல்லைனாலும் ஆஃப்லைன் லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். ஆஃப்லைன் லக்கி டிப்பில் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறதுக்கு மொபைல் நம்பர் மற்றும் ஆதார் கார்டு அவசியமாக தேவை. ஆதார் கார்டு ஒரிஜினல் காப்பியாகவோ அல்லது ஜெராக்ஸ் காப்பியாகவோ இருக்கலாம். மொபைலில் இருக்கக்கூடிய சாஃப்ட் காப்பீஸை ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அக்செப்ட் பண்ணுறது கிடையாது. லக்கி டிப்பில் ரெஜிஸ்டர் செய்ய விருப்பப்படக்கூடிய ஒவ்வொருத்தருமே தனித்தனியாக அவங்களுடைய ஆதார் கார்டோடு க்யூவில் நின்று ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற நபர்களுக்காக வீட்டில் இருக்க ஒருத்தர் மட்டுமே க்யூவில் நின்று அவங்க எல்லாருக்காகவும் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியாது. ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய சமயத்தில் ஒவ்வொருத்தரையுமே அங்கே இருக்கக்கூடிய வெப் கேமராவில் ஃபோட்டோ எடுப்பாங்க. ஸோ ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக க்யூவில் நின்று தான் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். ஒவ்வொரு நாளும் 3 முதல் 6 ஆர்ஜித சேவாக்கள் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அவைலபிளாக இருக்கும். எத்தனை சேவாக்கள் அன்றைய நாளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அவைலபிளாக இருந்தாலும் ஒருத்தர் ஒரு ஆர்ஜித சேவாவிற்கு மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும். ஒன்றுக்கு மேற்பட்ட ஆர்ஜித சேவாக்களுக்கு ஒரே நாள்லேயே ஒருத்தர் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியாது. ஒரே மொபைல் நம்பர்லேயே மினிமம் ஒருத்தருக்கோ அல்லது மேக்சிமம் 2 பேருக்கோ ஒரு குறிப்பிட்ட சேவாவிற்காக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆர்ஜித சேவா ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக போயிருக்கீங்க. ஒய்ஃப் அவங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து சுப்ரபாதம் சேவாவிற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் அவங்களுடைய மொபைல் நம்பரும் ஆதார் கார்டும் கொடுத்து சுப்ரபாதம் சேவாவிற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறாங்க. 2 பேருக்குமே தனித்தனி லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இப்போது லக்கி டிப்பில் செலக்ட் ஆகும்போது 2 பேரில் யாராவது ஒருத்தர் செலக்ட் ஆகுறாங்கன்னா, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் செலக்ட் ஆகும் பட்சத்தில் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரில் யார் ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்களோ அவங்க தான் அடுத்த நாள் கோவிலில் நடக்கக்கூடிய சுப்ரபாதம் சேவாவில் போய் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். சப்போஸ் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அவங்களுடைய ஆதார் கார்டு கொடுத்து மொபைல் நம்பர் மட்டும் ஒரே மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு சிங்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் கொடுப்பாங்க. இப்போ லக்கி டிப்பில் அந்த நம்பர் செலக்ட் ஆச்சுன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே அடுத்த நாள் நடக்கக்கூடிய சுப்ரபாதம் சேவாவில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ ஒரு மொபைல் நம்பரில் 2 பேருக்கு நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம்னா இதுதான் அட்வான்டேஜ். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யக்கூடிய சமயத்தில் நம்முடைய மொபைல் நம்பர் ஆதார் கார்டு நம்பர் நோட் பண்ணிவிட்டு வெப் கேமராவில் ஒரு ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. எந்த சேவாவிற்கு ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய விருப்பப்படுறீங்கன்னு கேட்டு அதையும் நோட் பண்ணிப்பாங்க. அதற்கடுத்து ஒரு ஸ்லிப் ஜெனரேட் செய்து நம்ம கையில் கொடுப்பாங்க. அதில் ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் தினமுமே CRO ஆஃபீஸினுடைய ஆர்ஜித சேவா லக்கி டிப் கவுண்டரில் காலை 11 மணி தொடங்கி ஈவினிங் 5 மணி வரைக்கும் நடக்கும். 5 மணிக்கு கவுண்டர் க்ளோஸ் செஞ்சுடுவாங்க. 5:30 மணிக்கு லக்கி டிப் லைவ்லேயே கண்டக்ட் பண்ணுவாங்க. CRO ஆஃபீஸ் முன்னாடி இருக்கக்கூடிய பெரிய LED ஸ்க்ரீனில் ஒவ்வொரு சேவாவிற்காகவே லக்கி டிப் தனித்தனியாக கண்டக்ட் பண்ணிகிட்டே வருவாங்க. யாரெல்லாம் செலக்ட் ஆகுறாங்க என்ற ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் அங்கே டிஸ்பிளே ஆகிட்டே வரும். இந்த செலக்டட் லிஸ்ட் மிட்நைட் வரைக்கும் கூட அந்த LED ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். அதே சமயம் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பருக்கு நீங்கள் சேவாவில் செலக்ட் ஆனாலும் செலக்ட் ஆகலைனாலும் என்ன ஸ்டேட்டஸோ அந்த ஸ்டேட்டஸும் உங்களுக்கு SMS மூலமாக வரும். சப்போஸ் நீங்கள் செலக்ட் ஆகியிருந்தீங்கன்னா எந்த சேவாவிற்கு நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்களோ அந்த சேவாவிற்குரிய அமௌண்ட் பே பண்ணுறதுக்கான பேமெண்ட் லிங்க்கும் அனுப்பியிருப்பாங்க. அந்த பேமெண்ட் லிங்கை கிளிக் செய்து சேவாவினுடைய அமௌண்ட் நீங்கள் பே பண்ண பிறகு திருமலையில் இருக்கக்கூடிய ஒரு ஜெராக்ஸ் கடையில் போய் நீங்கள் உங்களுடைய டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். இது ஒரு ஆப்ஷன். இல்லைனா காலையில் எந்த ஆர்ஜித சேவா கவுண்டரில் போய் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செஞ்சீங்களோ அந்த ஆர்ஜித சேவா கவுண்டரில் போய் நீங்கள் செலக்டட்னு வந்த அந்த எஸ்எம்எஸை காமிச்சு நீங்கள் உங்களுடைய பேமெண்ட் அங்கேயே டைரெக்டாக பண்ணிவிட்டு அவங்களே டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்தும் உங்கள் கையில் கொடுத்துடுவாங்க.
நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய SMS மூலமாக பேமெண்ட் லிங்கை கிளிக் செய்து பேமெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, அல்லது அர்ஜித சேவா கவுண்டருக்கு வந்து டைரெக்டாக பேமெண்ட் பண்ணுறதாக இருந்தாலும் சரி, பேமெண்ட் ஈவினிங் 8 மணிக்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு முடிக்கணும். இல்லைனா நீங்கள் செலக்ட் ஆன அந்த வாய்ப்பை தவற விட்டுடுவீங்க. ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ ரெஜிஸ்டர் செய்து ஏதாவது ஒரு லக்கி டிப் அர்ஜித சேவாவில் நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்கன்னா, எந்த நாள் தரிசனத்திற்காக நீங்கள் செலக்ட் ஆகியிருக்கீங்களோ அந்த தரிசன நாளில் இருந்து 180 நாட்களுக்கு மறுபடியும் நீங்கள் ஆன்லைன் மூலமாகவோ ஆஃப்லைன் மூலமாகவோ லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியாது. சப்போஸ் செலக்ட் ஆகலைன்னா, இப்போ 2 அல்லது 3 நாட்கள் தொடர்ந்து நீங்கள் திருமலையில் இருக்கீங்கன்னா 2 அல்லது 3 நாட்களுமே தொடர்ந்து நீங்கள் ஆஃப்லைன் லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். ஆஃப்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக என்னென்ன அர்ஜித சேவாக்கள் இருக்கும்? கல்யாணோத்சவம் நியூ கப்பிள்ஸ், சுப்ரபாதம், தோமாலா சேவா, அர்ச்சனா சேவா, திருப்பாவாடா சேவா, மேல்சாத் வஸ்திரம் சேவா மற்றும் பூராபிஷேகம் சேவா. இந்த 8 சேவாக்கள் மட்டும்தான் ஆஃப்லைன் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷனுக்காக அவைலபிளாக இருக்கும். இதுவுமே ஒவ்வொரு குறிப்பிட்ட நாட்களுக்கு ஒவ்வொரு அர்ஜித சேவாக்கள் இருக்கும். அதனை பற்றி நாம் இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய 2 அர்ஜித சேவாக்கள் கல்யாணோத்சவம் நியூ கப்பிள். இதில் ரெஜிஸ்டர் செய்து நாம் செலக்ட் ஆனோம்னா மூலவர் வெங்கடேஷ பெருமாளை எப்பவும் போல் 300 ரூபாய் தரிசனம், SSD டோக்கன் தரிசனம், சர்வ தரிசனம் போலவே துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தான் தரிசனம் செய்ய முடியுமே தவிர்த்து மற்றபடி பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் செய்ய முடியாது. மீதம் இருக்கக்கூடிய 6 சேவாக்களில் எந்த சேவாவில் நம்ம செலக்ட் ஆனாலும் மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையிலிருந்து ஒரு 10 அடி தூரம் வரைக்கும் நின்று நம்ம பெருமாளை ரொம்ப பக்கத்தில் தரிசனம் செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். கல்யாணோத்சவம் சேவாவிற்கு ஆஃப்லைன் லக்கி டிப்பில் தினமுமே ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ஒரு நாளுக்கு 80 கோட்டா கொடுப்பாங்க. 80 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. எந்த நாள் நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து செலக்ட் ஆகுறீங்களோ அதற்கு அடுத்த நாள் கோவிலில் நடக்கக்கூடிய கல்யாணோத்சவம் சேவா அட்டன் செய்த பிறகு மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் பார்த்துட்டு வரலாம். இப்போ நீங்கள் புதன்கிழமை ரெஜிஸ்டர் செய்து செலக்ட் ஆகுறீங்கன்னா வியாழக்கிழமை கோவிலில் நடக்கக்கூடிய கல்யாணோத்சவம் சேவா அட்டன் செஞ்ச பிறகு மூலவர் வெங்கடேஷ பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். இது கப்பல் டிக்கெட் என்பதனால, கல்யாணோத்சவம் சேவா டிக்கெட் மட்டும் கப்பல் டிக்கெட் என்பதனால 2 பேர் இந்த டிக்கெட்டுக்காக நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யணும். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக தான் இருக்கணும் என்பது அவசியம் கிடையாது. யார் 2 பேர் வேண்டுமானாலும் நீங்கள், எந்த ஜெண்டர் காம்பினேஷன் வேண்டுமானாலும் நீங்கள் 2 பேர் மினிமம் இந்த தரிசன டிக்கெட்டுக்காக ரெஜிஸ்டர் செய்யணும். ரெஜிஸ்ட்ரேஷன் இலவசம் தான். செலக்ட் ஆனீங்கன்னா அந்த ஒரு கப்பல் டிக்கெட்டுக்கு 1000 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். அடுத்து கல்யாண உற்சவம் சேவா நியூ கப்பிள். திருமணமான புதுமண தம்பதிகளுக்காக இந்த அர்ஜித சேவா லக்கி டிப் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் கண்டக்ட் பண்ணுறாங்க. திருமண நாளில் இருந்து 7 நாட்களுக்குள்ள நீங்கள் திருமலைக்கு வந்து இந்த லக்கி டிப் சேவாவிற்காக அப்ளை பண்ணலாம். உங்களுடைய வெட்டிங் இன்விடேஷன் 2 காப்பி, வெட்டிங் ஃபோட்டோஸ் 2 காப்பி, அதற்கப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரினுடைய ஆதார் கார்டு ஒரிஜினல் அல்லது ஜெராக்ஸ் காப்பியாக கொண்டு வந்து இந்த ப்ரூஃப் எல்லாம் நீங்கள் சப்மிட் செய்து கல்யாணோத்சவம் சேவா நியூ கப்பலுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். இதற்குமே தினமுமே ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். ஒரு நாளுக்கு 20 கோட்டா அலோகேட் பண்ணுவாங்க. கல்யாணமாகி 7 நாட்களுக்குள்ள இந்த சேவாவிற்காக அப்ளை பண்ணணும். இதுதான் இந்த சேவாவிற்கு இருக்கக்கூடிய மேஜர் ரூல். நீங்கள் செலக்ட் ஆனீங்கன்னா ஒரு கப்பல் டிக்கெட்டுக்கு 1000 ரூபாய் பே பண்ணணும். அடுத்த நாள் கோவிலில் நடக்கக்கூடிய கல்யாணோத்சவம் சேவா அட்டன் செய்த பிறகு மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அடுத்து சுப்ரபாதம் சேவா. இதற்குமே தினமுமே ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. மார்கழி மாதத்தில் திருமலை கோவிலில் சுப்ரபாதம் சேவா இருக்காது. ஸோ மார்கழி மாதத்தில் இதற்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டக்ட் பண்ண மாட்டாங்க. மற்ற நாட்கள் எல்லாம் இதற்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டக்ட் பண்ணி லக்கி டிப்பில் பக்தர்களை செலக்ட் பண்ணுவாங்க. இதற்கு 50 கோட்டா தினமுமே அலோகேட் பண்ணுவாங்க. மண்டே ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து செலக்ட் ஆகுறீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அதிகாலை கோவிலில் நடக்கக்கூடிய சுப்ரபாதம் சேவாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு சுப்ரபாதம் பாடி முடித்த உடனேயே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் அவர் இருக்கக்கூடிய கருவறையினுடைய குலசேகரப்படி வரைக்கும் போய் நம்ம பெருமாளை பக்கத்தில் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். பெருமாளுக்கும் நமக்கும் ஒரு 10 அடி தூரம் தான் இருக்கும். அவ்வளோ க்ளோஸாக போய் நம்ம பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். சுப்ரபாதம் சேவாவிற்காக ரெஜிஸ்டர் பண்ணுறது இலவசம் தான். செலக்ட் ஆனோம்னா ஒரு டிக்கெட்டுக்கு 120 ரூபாய் நம்ம பே பண்ணணும். அடுத்து தோமாலா சேவா. இதற்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. சேவா செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் அதிகாலையில் கோவிலில் நடக்கும். ஒரு நாளுக்கு 10 கோட்டா மட்டும்தான் அலோகேட் பண்ணுவாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் செய்து செலக்ட் ஆனோம்னா 220 ரூபாய் ஒரு டிக்கெட்டுக்கு பே பண்ணணும். ரெஜிஸ்ட்ரேஷன் இலவசம் தான்.
தோமாலா சேவாவில் நாம் செலக்ட் ஆகிறோம்னா, இப்போது புதன்கிழமை ரெஜிஸ்டர் செய்து நம்ம செலக்ட் ஆகிறோம்னா வியாழக்கிழமை அதிகாலை கோவிலில் நடக்கக்கூடிய தோமாலா சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். தோமாலா சேவாவில் செலக்ட் ஆனால் சுமார் 40 நிமிடங்கள் பெருமாளை உட்கார்ந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இதனை பற்றிய தனி ஒரு வீடியோ நம்முடைய சேனலில் ஆல்ரெடி இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்க்கை இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்து அர்ச்சனா சேவா. இதற்குரிய ரெஜிஸ்ட்ரேஷனும் திங்கள், செவ்வாய் மற்றும் புதன்கிழமைகளில் நடக்கும். அர்ச்சனா சேவா கோவிலில் செவ்வாய், புதன் மற்றும் வியாழக்கிழமைகளில் நடக்கும். இப்போது நீங்கள் செவ்வாய்க்கிழமை ரெஜிஸ்டர் செய்து செலக்ட் ஆகிறீங்கன்னா புதன்கிழமை கோவிலில் நடக்கக்கூடிய அர்ச்சனா சேவாவில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இதற்குரிய ரெஜிஸ்ட்ரேஷனும் இலவசம் தான். செலக்ட் ஆனால் நம்ம அந்த டிக்கெட்டினுடைய காஸ்ட்டுக்கு 220 ரூபாய் பே பண்ணணும். ஒரு நாளுக்கு 10 கோட்டா அலோகேட் பண்ணுவாங்க. இந்த சேவாவில் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ண போகிறோம்னா சுமார் 30லிருந்து 35 நிமிடங்கள் வரைக்கும் பெருமாளை உட்கார்ந்து தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அடுத்து திருப்பாவாடா சேவா. இதற்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் புதன்கிழமை மட்டும்தான் நடக்கும். திருப்பாவாடா சேவா கோவிலில் வியாழக்கிழமையில் மட்டும்தான் நடக்கும். புதன்கிழமை நீங்கள் ரெஜிஸ்டர் செய்து செலக்ட் ஆகுறீங்கன்னா வியாழக்கிழமை கோவிலில் நடக்கக்கூடிய திருப்பாவாடா சேவாவில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு பெருமாளை பக்கத்தில் போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் இலவசம் தான். செலக்ட் ஆனால் ஒரு டிக்கெட்டுக்கு 850 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். ஒரு நாளுக்கு 25 கோட்டா அலோகேட் பண்ணுவாங்க. அடுத்து மேல்சாத் வஸ்திரம் சேவா. இதற்குரிய ரெஜிஸ்ட்ரேஷன் வியாழக்கிழமைகளில் மட்டும்தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. மேல்சாத் வஸ்திரம் சேவா கோவிலில் அதிகாலை வெள்ளிக்கிழமைகளில் மட்டும்தான் நடக்கும். இது கப்பிள் டிக்கெட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே சேர்ந்து தான் இந்த டிக்கெட்டுக்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்ய முடியும். இதில் செலக்ட் ஆனோம்னா ஒரு கப்பிள் டிக்கெட்டுக்கு 12,250 ரூபாய் நம்ம பே பண்ணணும். இதில் செலக்ட் ஆகி வெள்ளிக்கிழமைகளில் நம்ம கோவிலில் மேல்சாத்து வஸ்திரம் சேவாவிற்காக போகிறோம்னா பெருமாளை சுமார் 1.5 மணி நேரம் உட்கார்ந்து நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைக்கும். இதற்கு ஒவ்வொரு வாரமுமே கோட்டா ஒதுக்குவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. அப்படி கோட்டா ஒதுக்கும் பட்சத்தில் மேக்சிமம் 1 அல்லது 2 கோட்டா மட்டும்தான் அலோகேட் பண்ணுவாங்க. காரணம் என்னன்னா, இந்த மேல்சாத் வஸ்திரம் சேவாவிற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னாடியே ப்ரீ புக்கிங் பண்ணவங்க வெயிட்டிங்கில் இருக்காங்க. அப்போ அவங்க ப்ரீ புக் பண்ணதுக்கே அவங்களுக்கு சேவா இப்போ தான் அலோகேட் செஞ்சுட்டே வர்றாங்க. ஸோ அந்த சேவா நாளுக்கு அலோகேட் பண்ண கப்பிள்ஸ் யாராவது அவங்களால வர முடியாத பட்சத்தில் அந்த நாள் அவங்க அந்த சேவாவை கேன்சல் பண்ணாங்கன்னா அந்த கோட்டா மட்டும்தான் இந்த லக்கி டிப் செலெக்ஷனுக்காக கொண்டு வர்றாங்க. மேல்சாத் வஸ்திரம் சேவாவிற்கு இப்போவும் ப்ரீ புக் செய்ய முடியுமா அப்படின்னா கிடையாது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் மேல்சாத் வஸ்திரம் சேவாவிற்கான ப்ரீ புக்கிங் ப்ராசஸ் சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே ப்ரீ புக் பண்ணவங்களுக்கே இன்னும் சேவா அலோகேஷன் ஆகலை. அவங்களுக்கு சேவா அலோகேட் ஆகிறதுக்கே இன்னும் சில வருடங்கள் இருக்கும் பட்சத்தில் புதிய ப்ரீ புக்கிங்ஸ் எதுவுமே நம்ம எடுத்துக்க வேண்டாம் என்று திருமலை திருப்பதி தேவஸ்தானம் முடிவு செய்து மேல்சாத் வஸ்திரம் சேவாவிற்கு தற்சமயம் எந்த ப்ரீ புக்கிங்கும் அக்செப்ட் பண்ணுவது கிடையாது. சப்போஸ் இந்த மேல்சாத் வஸ்திரம் சேவாவிற்கு ஆஃப்லைன் லக்கி டிப்பில் 1 அல்லது 2 கோட்டா கொடுக்குறாங்கன்னா அது மூலமாக நம்ம அப்ளை செய்து செலக்ட் ஆனால் மேல்சாத் வஸ்திரம் சேவாவில் போய் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு பெருமாளை கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அடுத்த சேவா பூராபிஷேகம் சேவா. மேல்சாத் வஸ்திரம் சேவாவும் பூராபிஷேகம் சேவாவும் ஒரே நேரத்தில் நடக்கக்கூடிய ஒரே சேவா தான். மேல்சாத் வஸ்திரம் என்றாலும் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய சேவா தான். பூராபிஷேகம் என்றாலும் பெருமாளுக்கு அபிஷேகம் செய்யக்கூடிய சேவா தான். பூராபிஷேகத்திற்கும் வியாழக்கிழமை மட்டும்தான் ரெஜிஸ்ட்ரேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதற்குரிய ரெஜிஸ்ட்ரேஷனில் நம்ம செலக்ட் ஆனோம்னா வெள்ளிக்கிழமை கோவிலில் நடக்கக்கூடிய அபிஷேகத்தை பார்த்துட்டு பெருமாளை தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். என்ன டிஃபரன்ஸ் மேல்சாத் வஸ்திரம் சேவாவிற்கும் பூராபிஷேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேல்சாத் வஸ்திரம் சேவாவில் செலக்ட் ஆனவங்க பெருமாள் கருவறைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 3 அறைகளில் உட்கார்ந்து இந்த சேவா பார்ப்பாங்க. பூராபிஷேகம் சேவாவில் செலக்ட் ஆனவங்க பொதுவாக நம்ம பெருமாளை தரிசனம் செய்கிறதுக்கு 300 ரூபாய் தரிசன டிக்கெட் மூலமாகவோ அல்லது சர்வ தரிசனம் மூலமாகவோ போகக்கூடிய சமயத்தில் கருட பகவான் இருக்கக்கூடிய அந்த கருட மண்டபத்தில் நின்று தான் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணுவோம். பூராபிஷேகம் சேவாவில் செலக்ட் ஆனவங்க இந்த கருட மண்டபத்தில் நின்று பூராபிஷேகம் சேவா பார்த்துட்டு வருவாங்க. இதுதான் மேஜர் டிஃபரன்ஸ். மற்றபடி இந்த சேவா எப்படி நடக்கும் என்பது தனி ஒரு வீடியோவாகவே நம்முடைய சேனலில் இருக்குது. அந்த வீடியோனுடைய லிங்கை ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இதற்கு ஒவ்வொரு வாரமுமே கோட்டா ஒதுக்குவாங்களானா அப்படியும் கிடையாது. சப்போஸ் கோட்டா ஒதுக்கப்பட்டால் மினிமம் 2 கோட்டாவிலிருந்து மேக்ஸிமம் 8 கோட்டா வரைக்கும் ஒதுக்குவாங்க. செலக்ட் ஆனால் ஒரு டிக்கெட்டுக்கு 750 ரூபாய் பே பண்ணணும். அடுத்து ஒவ்வொரு சேவாவிற்குமே ரிப்போர்ட்டிங் டைம், சேவா ஆரம்பமாகக்கூடிய நேரம்,
ட்ரெஸ் கோட், ரிப்போர்ட்டிங் பிளேஸ் பற்றி விரிவாக இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. சப்போஸ் இதில் ஏதாவது ஒரு சேவாவில் நீங்கள் செலக்ட் ஆகுறீங்கன்னா இந்த நார்ம்ஸ் தான் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். இதில் ஃபாலோவர்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு மேஜர் டவுட், இந்த அர்ஜித சேவாக்களில் நம்ம செலக்ட் ஆனால் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை நம்மோடு தரிசனத்திற்கு அழைச்சிட்டு போகலாமா? 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை கல்யாணோத்சவம் சேவாவிற்கும் சுப்ரபாதம் சேவாவிற்கும் அலோ பண்ணுறாங்க. மற்ற எந்த சேவாக்களுக்கும் திருமலை திருப்பதி தேவஸ்தானத்தினுடைய ரூல்ஸ் படி 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை அலோ பண்ணுறது கிடையாது. இதுதான் ஆக்சுவல் ரூல். இந்த ரூல் டிக்கெட்ஸ்லேயுமே பிரிண்ட் ஆகியிருக்கும். சிலர் தோமாலா சேவாவில் 12 வயதிற்கு குறைவான குழந்தைகளை அலோ பண்ணாங்க அப்படின்னாங்க. ஸோ அப்படி நீங்கள் அழைச்சிட்டு போய் ட்ரை பண்ணுறதாக இருந்தால் 12 வயது குறைவான குழந்தைகளை அலோ பண்ணுறதும் பண்ணாததும் அன்றைய நாள் இருக்கக்கூடிய டிடிடி அஃபிஷியலினுடைய முடிவு தான் இறுதியாக இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் அவசியமாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கலீக்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். திருமலை திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு மறக்காமல் எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.